தமிழ்நாடு மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தலைப்புல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்கள் உயிரிலும் உணர்விலும் கலந்த தமிழ்நாடு மக்கள் இதுவரை எங்களுக்கு நிதி அளித்து எங்களுடைய கட்சி வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்த மக்கள் இதற்கு பிறகும் உறுதுணையாக இருப்பார்கள் என்று நம்புகிறேன். அதனால் உங்களால் முடிந்த திரள் நிதியை எங்களுக்கு கொடுத்து எங்களுக்கு வாழ்வழியுங்கள் அப்படின்னு சொல்ற சீமான் அவர்களையும், அவருக்கு முட்டுக் கொடுக்குற கொட்டை துறைமுருகன், சாட்டை துறைமுருகன் அவரை பத்தி தான் நீங்க பார்க்க போறோம். சாட்டை துறைமுருகன் என்ன பண்ணாருன்னா, கோட்டு சூட்லாம் போட்டுட்டு விஜய் அவர்களை கலாய்ச்சுதான் வந்து எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி மேல பாக்குறாரு அப்படின்னு பண்றாரு அப்படின்னு. அது விஜய் அவர்களை கலாய்க்கல, நீங்களே பாருங்க. நீ பிறந்தல இருந்தே இப்படிதானா இல்ல அமாவாசை பௌர்ணமிக்கு மட்டும் இப்படி ஆயிருவியா? இப்ப தெரியுதுங்களா, அவர் வந்து உதயநிதி அவர்களை கலாச்சிருக்காரு. சட்டமன்றத்துக்குள்ள போயிட்டு அந்த மாதிரி உட்காந்துருக்காருன்னு சொல்லி விஜய் அவர் வந்து கலாச்சிருக்காங்க. ஆனா அது விஜய்னு சொல்லிட்டு எல்லாம் தப்பா புரிஞ்சுட்டாங்க. அப்புறம் சாட்டை மாமா வந்து என்ன பேசிருக்காருன்னா, திமுக அதிமுக இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் எம்எல்ஏக்கள் இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பப்பாட்டிக்கு பிறந்தவங்க அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. சாட்டை திருமுருகன் ஒரு சில கொச்சையான வார்த்தைகள் மட்டும் தான் காது வந்திருக்கு. ஆனா அவங்க கட்சியில் இருக்கிற எல்லாருமே வந்து கொச்சை கொச்சையா தான் பேசுவாங்க, பச்சை பச்சையா தான் பேசுவாங்க. அந்த வீடியோ நீங்களே பாருங்க. கருணாநிதி ஆசியாவின் பணக்கார 7வது பெரிய பணக்கார, பல பொண்டாட்டி, பல பிள்ளை, பல வப்பாட்டி, ஊருக்கு மாவட்ட செயலாளர் வப்பாட்டி பிறந்த பையன். திமுக அதிமுக மாவட்ட வப்பாட்டி பிறந்த பையன் தான், கூட்டு கொடுத்த பையன் தான். ஊருக்கு நான் வெளிப்படையே சொல்லுவோம்ல, ஏதோ மயில பிடிக்குவாங்களா? பாத்திருப்பீங்க. இதை விட வெக்க கேடு வேற எதுவுமே கிடையாது. இவனுங்க வந்து தமிழ் தேசியத்தை பத்தி பேசணும்னு சொல்லிட்டு இருக்கிற கட்சிக்காரங்க எல்லாம் அசிங்கசியமா பேசி திரள் திருட்டு பசங்க அவதான். அது மட்டும் இல்ல, இவரு சீமான் வந்து ஒரு கதை வந்திருப்பாரு. அது பெரிய கதை. என்னன்னா, வீட்டு ரேஷன் கார்டுல இப்ப அம்மா அப்பா வீட்டுல இருக்கிற பிள்ளைங்க அவங்க பேர் தான் சேர்ப்பாங்க, பாத்துப்பாங்க. அப்ப கல்யாணம் ஆகிப்படியாங்கன்னா அவங்க பேர் பிரிச்சுருவாங்க. இப்போ இவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஒரு புது கதை. அதாவது வீட்டுல சொல்றது எல்லாமே போய் என்ன பண்றது, எங்க அம்மா கரண்டையால தொடப்பு கட்டையாலையும் அடிக்கும், நானே வாங்கியிருக்கேன்னு சொல்லி சீமான் ஏற்கனவே சொல்லியிருந்தாரு. அந்த பொய்யை தான் இப்ப இங்கே அவுத்து விட்டுருக்காரு. என்னன்னா, மாட்டை ரேஷன் கார்டுல சேர்த்திருக்காராம். மாட்டோட பேரை ரேஷன் கார்டுல சேர்த்திருக்காரு. ஏன்னா அவங்க வீட்டுல ஒருத்தர் உறுப்பினரா. டேய், கதை சொல்லலாம், ஆனா ஏக்கர் கணக்குல சொல்லக்கூடாது. உங்க அண்ணன் சொன்ன பொய்யை நீங்களே பாருங்க. ரேஷன் கார்டுல மாடு பேர் சேர்த்தது பத்திரிக்கல எங்க ஊர்ல சேர்த்திருக்கோம். ஜல்லிக்கட்டு காலையில இருக்குல்ல, ரேஷன் கார்டுல மாட்டு பேரையும் சேர்த்திருக்கோம். அவனுக்கு பேரை வச்சு மாடுன்னு எழுதுறது இல்ல, வீரன் கருப்பேன் அப்படின்னு பேர் வச்சு சேர்த்து. நாங்க என்ன பொய் சொல்லிட்டே தினம் நினைக்கிறீங்களா? பாத்துருப்பீங்க. இதே ஆளுதான் மாட்டுக்கறி, 1/2 கிலோ மாட்டுக்கறி சாப்பிட்டு என்னை சாப்பிட கூடாது சொல்றதுக்கு எவ்வளவு உரிமை இருக்கு? 1/2 கிலோ மாட்டுக்கறி வாங்கி சாப்பிட்டு உடம்பு பேர்த்து ரக்கை விரிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அதே மாட்டை வந்து கொச்சைப்படுத்தி பேசுவான். கொச்சைப்படுத்தி பேசிட்டு அடுத்து மாட்டுக்காக போராட்டம் பண்ணுவான். அதே மாட்டுக்கு பரிந்துரை செஞ்சு போராட்டம் நடத்துவான், ஆர்ப்பாட்டம் பண்ணுவான். இவனை எந்த கேட்டகரியில சேர்க்கறதுன்னே தெரியல. அதுக்கு இப்போ ஒரு சில ஜென்மம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி விட்டு போறதான்னு தெரியல. தம்பி விஜயவோ தமிழக வெற்றி கழகத்தை எதிர்க்கிறதுக்கு நான் கட்சி ஆரம்பிக்கல. இவரு தம்பி விஜய் விமர்சிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு தம்பி விஜய் மட்டும்தான் விமர்சிச்சுட்டு இருக்காரு. அவங்க கட்சி ஆளுங்களும் விஜய் அவர் வீட்டு வாசல்லே குடியிருக்கிறானுங்க. ஏன்னா வேற பலி கிடையாது. கொட்டி யார்கிட்ட இருந்து வந்து வருதோ அவங்களுக்கு ஆதரவா பேசிட்டு, யார்கிட்ட இருந்து வரலையோ அவங்களுக்கு எதிராக தான் பேசி ஆகணும். அதை தான் சீமான் பண்ணிட்டு இருக்காரு. சரியா 15 ஆண்டுகள் கழிச்சு தான் அவர் கட்சி ஆரம்பிக்கிறப்பல விளங்கிருச்சா? ஆமா, இவர் 15 வருஷத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா 15 வருஷமா ஒரு புல் பூண்டை கூட புடுங்கி அந்த பக்கம் நட முடியல. என்னன்னா, இவங்களுக்கு வந்து தமிழ் தேசியம்ன்ற ஒரு போர்வையில வாழ்ந்துட்டாங்க. இப்போ வந்து புதுசா ஒருத்தர் எல்லாமே ஒண்ணுதான், எனக்கு இரு கண்கள் தான், திராவிடமும் தமிழ் தேசியமே எனக்கு கண்கள் மாதிரி அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே என்னால பொறுக்க முடியல. நான் பல தேர்தல்களை சந்திச்சு 8.22 36 லட்சம் 8% ஓட்டு. அந்த 8% ஓட்டை தான் வச்சுக்கிட்டு இவ்வளவு நாள பெருமையா பேசிக்கிட்டு ஓட்டிக்கிட்டு இருந்தான் வாழ்க்கைய. அந்த 8% ஓட்டும் இவர் வந்தோடனே புடிங்கிட்டு போயிடுச்சு. 4% வந்துட்டாரு. 15 வருஷமா 8% ஓட்ட பிடிக்கிட்டு இருந்தேன். இப்ப 4% ஓட்ட வச்சுக்கிட்டு வாழ்க்கை ஓட்டிட்டு இருக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டாரு. இதெல்லாம் விட மிகப்பெரிய பொய் அப்படின்னாக்கா, சீமான் சொல்றது நீங்களே கேட்டுவாங்க. அது பொய்யா உண்மையான்றதை நீங்களே சொல்லுங்க. என்னை இறுதி போர்க்கட்டத்தில் அழைத்து பாருங்க, என்னை பாதுகாப்பதே அவருக்கு பிரச்சனை. சுத்தி செல்லடித்துக் கொண்டிருக்கிறார்கள், போர் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழலில் அப்படி போயிருக்கும் போது பாருங்க, நான் ஒருத்தன் சாப்பிடுறேன். சாப்பிட்டா என்ன, சாப்பிட்டு போக வேண்டியதானே? பின்னாடி ஒருவர் இருந்து எழுதி கொண்டு உங்களால நம்ப முடியுதா? பாருங்க, சாப்பிட்டுட்டு இருக்கேன், என்ன சாப்பிட்டு போறாரு, அவ்வளவுதானே. பின்னாடி ஒருத்தன் எழுதிட்டே இருக்கான். என்னடா எழுதுறான்னு முத நாள் விட்டுட்டேன், மறுபடியும் எழுதுறான். ஒரு தாளை வச்சு எழுதிட்டே இருக்கேன். இந்த சம்பளை 2 முறை தொட்டார், இந்த கூட்டை நன்றாக சாப்பிட்டார், முழுக்க சாப்பிட்டார், இந்த கறியை ஆள் தொடவே இல்லை.
இதை வந்து இது 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 சாம்பார் ஊற்றி கொண்டார், இதை தவிர்த்து விட்டார், இது எழுதிக்கிட்டே இருக்கேன். ஒரு கேட்டேன், இது ஏப்பா சாப்பிட்றத எழுதிட்டு இருக்கேன். இல்லைண்ணா நீங்க சாப்பிடுங்க, நீங்க சாப்பிடுங்க. ஏப்பா எழுதுறேன்? இல்ல அன்னைக்கு அனுப்பணும். ஒரு தலைவன் தன் தம்பி என்ன சாப்பிடுறாருங்கிறது எனக்கு அனுப்பு. எப்படி இருக்கு பாருங்க. பாத்திருப்பீங்க. இது எப்படின்னா, சீமான் வந்து அங்க அவ்வளவு பெரிய போர் பதட்டம் நடக்கும்போது சீமான் என்ன சாப்பிடுறாரு, அதாவது எப்படின்னா பிரபாகரன் வந்து இவருக்கு பாதுகாப்பு கொடுக்கறது பெரும் வேலையாயிடுச்சா, பெரும் இது கஷ்டமான ஒரு வேலையாயிப்போச்சான். சரி பாதுகாப்பு, சரி நம்மளை நம்பி வந்துட்டாங்க, பாதுகாப்பு கொடுக்குறாங்கன்னு ஒரு பயம் இருக்கலாம், ஒரு பதட்டம் இருக்கலாம். ஏன்னா அவர் ஒரு பெரிய நாட்டோட அண்டை நாடுகள் எல்லாம் வந்து பயப்படுற அளவுக்கு ஒரு பெரிய தலைவர், ஒரே மாபெரும் தலைவர். அப்படி இருக்கும்போது தன்னை நம்பி வந்து அவங்களை வந்து இனிமே விட்டுறக்கூடாதுன்ற பயம் பதட்டம் இருக்கலாம். ஓகே. ஆனா ஒரு மனுஷன் என்ன சாப்பிடுறாங்கன்றத நோட் பண்ணி சொல்றதுக்கு ஒரு ஆள் பின்னாடி நிக்க வச்சுக்குவாங்களாம். உன்னை டைரக்டரா இருக்கலாம், சரியா? அதுக்காக சாத்தியமே இல்லாத ஒரு விஷயத்தெல்லாம் வந்து உங்க கதையை விடணும்ன்றதுலாம் வந்து இது கிடையாது. அன்னைக்கு சோசியல் மீடியாலாம் பெரிய அளவு இல்லைன்றதுனால உங்க கதையெல்லாம் எல்லாம் நம்பிட்டாங்க, இன்க்ளூடிங் மீ. நானும் உனக்கு ஓட்டு போட்டு தொலைச்சிட்டேன். அந்த மாதிரி எல்லாம் கதை விட்டுருக்கியே, இதெல்லாம் நான் முன்னாடி பார்த்துருந்தேன்னா உனக்கு ஓட்டே போட்டிருக்க மாட்டேன். எவ்வளவு கதைகள். இவரு நண்டு வந்து ஒரு தடவை தான் தொட்டு சாப்பிட்டாரு, இந்த கூட்டை வந்து 10 தடவை தொட்டு சாப்பிட்டாரு, முழுமையா சாப்பிட்டாரு. எப்பா அந்த கதை சொல்ற அந்த விதம் இருக்கு, டேரக்டர் ஆச்சே, கூடவே பிறந்ததாச்சே, அப்படித்தானே? அந்த கதையை சொல்ற அந்த விதம் பாரு, அப்படியே நம்புவாங்க. அது திறமைசாலி. அதனாலதான் சீமான் டேரக்டர். இதுல வந்து சினிமால இருந்து வந்த ஆளுகிட்ட வந்து இதை கொடுத்துட்டீங்க, அரசியலை கொடுத்துட்டீங்கன்னு வேற பேச்சு வேற. சீமானுக்கு வாய் இல்லைன்னா எப்படி நாய் தூக்கிட்டு இருக்கு. சீமானுக்கு பல பேர்கள் இருக்கு. திராவிட ஒழிப்பாளர், ஆரிய ஒழிப்பாளர், மது ஒழிக்கும் ஒழிப்பாளர், பிளாஸ்டிக் ஒழிப்பாளர், பாலியல் வன்முறையில் ஈடுபடும் அசிங்கங்களை ஒழிப்பாளர் அப்படின்னு. ஆனா இது எல்லாத்தையுமே அவர் செஞ்சிருக்காரு. அதான் சீமான். சீமான் எதுக்கு எதிராக பேசுறாரோ அதை அவர் செஞ்சிருப்பாரு. இருக்குது அதை செஞ்சு பார்த்துட்டு எல்லா வேலையும் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து பேசுவார். எல்லா வேலையும் பண்ணிருப்பார். இப்ப ரீசெண்டா இருக்காங்க இந்த பாலியல் வன்முறை ஒழிப்பாளர்லாம் சொல்றேன்னா, இப்ப ரீசெண்டா ஒரு தொழிலதிபரை கைது பண்ணாங்க. அப்போ அவரு பாலியல் கொடுமைக்கு எதிராக தான் அவரை கைது பண்ணி உள்ள தூக்கி போட்டிருக்காங்கல்ல, அவருக்கு சாதகமா இவர் வந்தார். ஏன்னா இவர் பாலியல் வழக்க மாட்டும் போது அவரு வந்தார். என்ன ஒரு எதுக்கு வரணும்? இதே வந்து மேடையில அடுத்த மேடையில என்ன பேசுவேன், என் பிள்ளைகளை நீ தொட்டு பாரு, நான் உன்னை என்ன பண்றேன் பாரு, பச்சை வாழை மட்டையில பிரிச்சுட்டு அப்படியே அந்த வாழை மட்டை எடுத்து படுக்கு நான் பண்ணுவான். இந்த மாதிரி கதைகளையும் கேட்டுக்கிட்டு அவங்க பின்னாடி போகாதீங்க, திருந்துங்கன்றதுக்காக தான் இந்த பதிவுகள். அது இதை கேட்டது மாறுங்க, திருந்துங்க. இது ஒரு எப்படி சொல்றது, வளர்ந்து வரும் நாடு. இதுல வந்து என்ன பண்ணுவாருன்னா, அண்ணன் ஹெலிகாப்டர் கொடுத்துருவாரு. வளர்ந்து வரும் நாடுன்றதுனால ஹெலிகாப்டர் கொடுத்து மாடு ஆடு மேய்க்கிறதுக்கு வாய்ப்பு பண்ணி கொடுப்பாரு. இங்க தாய்மாமன் சீர்திட்டத்துக்கு கொடுத்ததுக்கு நீ எப்படி தாய்மாமன் சீர் கொடுப்ப, இதுக்கு எவ்வளவு கோடி ஒதுக்கணுமே, நீ எப்படி 2500 ரூபாய் கொடுப்ப, அதுக்கு அவ்வளவு கோடி ஒதுக்கணுமே அப்படின்னு பேசின ஆளு வீட்டுக்கு ஒரு ஹெலிகாப்டர் கொடுத்துருவாரு ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு. அது எங்க லேண்ட் பண்ணுவாரு, அவர் வீட்டு மொட்டை மாட்டில லேண்ட் பண்ணிப்பாரு. அவர் தான் வாய்க்கு வந்து அடிச்சு விடுவாரு. யார் அதை பத்தி கவலைப்பட போறா, யார் கேள்வி கேட்க போறா, அடிச்சு விடுவான் பாட்டுக்கு, அடிச்சு விடு. அப்படிதான் அடிச்சு விட்டு இருக்காரு. அதையும் கேட்டு தும்பிகள் கை தட்டாங்க. வெல்கம், வெல்டன், சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனுங்க கை தட்டி தம்பி எல்லாம் கை தட்டி உற்சாகப்படுத்துறாங்க மேலும் மேலும். அதனாலதான் அவன் இன்னும் திருந்த மாட்டாங்க. உங்ககிட்ட திறநிதி வாங்கிட்டு உங்களே இழிவா பேசிட்டு பைத்தியக்கார கூட்டங்களா, மென்டல் கூட்டங்களா, உங்களாம் அறிவியல சோறு திங்கிறியா அப்படின்னு சொல்லி மேடையில உங்களே கழிவு ஊத்தான். நீங்க எதையும் கேட்டுக்கிட்டு அவனுக்கு இன்னும் ஓட்ட போட்டுக்கிட்டு இருக்கீங்க. அந்த 19 லட்சம் பேர் எப்ப திருந்த போறாங்கன்னு தெரியல, எதன் அடிப்படையில போட்டாங்கன்னு தெரியல. அது அவன் பேச்சு கேட்டுட்டு அவனை கை தட்டானா அப்புறம் எப்படி இருப்பான், உண்மையதான் சொல்றான் சீமான் முட்டாள் அப்படின்னு. திருந்துங்க, திருந்தத்துக்கு வழி வைங்க.